எங்கே உனது கர்மத்தின் மூலம் அவரை வரவேற்று அன்போடு வரவேற்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் உங்களுக்கு பெற்றுத் தந்தோம். அந்த பிரச்சனைக்கும் விரைவாக தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. அழிவுகளையும் பல உயிரிழப்புகளையும் சந்தித்த நாம் இன்று ஒரு சமாதான காற்றை ருசித்தவர்களாக இந்த நாட்டிலே எல்லோரும் சமமானவர்கள், எந்த இனமும் சமமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடுதான் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்தேர்ச்சியாக இவ்வாறான அடிப்படையிலே முன்னெடுத்து வருகின்றார். ஒரு விடிவொன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விடிவை பெறுவதற்கு நீங்கள் பலவற்றை இழக்க வேண்டியிருந்தது. இடம்பெயர்வுகள், துன்பங்கள், துயரங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் தற்போது நீங்கள் அதிலிருந்து மீண்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் பகுதியில் உங்களை சந்திக்க கிடைத்தது பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் பாசம், நேசம் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்று காலை நாம் கிளிநொச்சி வந்து அமைச்சர் அவை கூட்டம் நடத்தினோம். அதே போல உங்கள் பகுதியை அபிவிருத்தி செய்ய பணி செய்யும் அரச ஊழியர் பலரோடும் நாம் கூட்டம் நடத்தினோம். உங்கள் பகுதியின் அபிவிருத்தி வேலை பற்றி அங்கே விரிவாக பேசினோம். அன்பராலே, இப்படியான சம்பவம் எல்லாம் முதலாக கே. சுந்தரலிங்கம், என். ராஜ்குமார், பி. ராஜரட்னம், எஸ். சீவரட்னம் ஆகியோர் இந்த தண்ணீர் பம்புகளை பெற்றுக் கொள்கின்றனர். அதனை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அந்த உரிய பயனாளிகளுக்கு ஜீலராணி, திருமதி டி. வரதராணி, திருமதி கே. கொள்பவர்கள் சதாசிவம் காந்தகுமார், ஏ. ஜெயராஜா, ஏ. ரத்தினம், டி. நாகேந்திரன், என். சத்யசீலன் ஆகியோர் குறியீட்டு ரீதியாக இவற்றை பெற்றுக் கொள்கின்றனர். ஏனையோர் அவர்களுக்கான அந்த உபகரணங்கள் வழங்கப்படும். இன்றைய தினமே நீங்கள் அதனை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்து கே. வைத்தியலிங்கம், ஆர். சந்திரகுமார், எஸ். நவரத்னம், என். சுரேஷ் காந்தன் ஜனாதிபதி உரிய பயனாளிகளுக்கு வழங்கி வருகிறார். Yeah.